ஹலோ கைஸ், நான் உங்கள் கோவை மேந்தன் ட்ரூடேவில். இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, இவ்வளோ நாள் படத்துலையே கேட்டுக்கிட்டு இருந்த சில வார்த்தைகளை இன்றைக்கி நேர்லேயே பார்க்க போகிறோங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம வடபழனி முருகன் கோயில் தாங்க. நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருக்குங்க வடபழனி முருகன் கோயில், வடபழனி முருகன் கோயில்னு. அதை பார்த்ததில்லை. இதுதான் நான் முதல் முறையான கோயிலுக்கு நான் வர்றதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக நான் உள்ளே போனேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலுங்க. எல்லா வகையான கடவுள்களும் அங்கே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் முருகனுங்க, திரும்புகிற பக்கமெல்லாம் முருகனுங்க. ஸோ அந்த படத்தில் சொல்கிற மாதிரியே தாங்க அந்த முருகன் கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க. நீங்களும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், பார்க்காதவங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஒரு இடங்க. சென்னை சிட்டியில் வந்து இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. முருகனோட வரலாறுலேருந்து இந்த கோயில் உருவான வரலாறு வரைக்கும் எல்லாமே போட்டிருப்பாங்க. அன்னைக்கு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பு பூஜைகளும் சிறப்பு பரிகாரங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே அம்சமாக இருந்துச்சு. கூட்டமும் அள்ளி எடுத்துருச்சுங்க. பயங்கரமான கூட்டம். ஒரு பக்கம் பொங்கல் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் பிரசாதம் கொடுக்குறாங்க. வெளியே வந்து அந்த கோபுரத்தையும் அந்த நிலவு வெளிச்சத்தையும் பார்க்கும்போது அட்டகாசங்க. அதே மாதிரி இந்த தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகழகான பறவைகளெல்லாம் அப்படியே நீந்திக்கிட்டு போயிட்டுருக்குங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. 4 வாசல் இருக்குங்க கோயிலில். 18 சித்தர்களோட சிலைகளும் அங்கே நான் பார்த்தேங்க பேரோட. அதே மாதிரி காய்ஸ், இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிற வரலாறையும் அழகாக வரைஞ்சி எழுதியிருந்தாங்க. நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து போட்டு அரோஹரான்னு சொல்லி போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.